அங்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கிட்ட இருந்து அவ்வளவு தூரம் ஒரு கட்டுப்படுத்தல் வராது. கேரளாவும் தமிழ்நாடும் கர்நாடகாவும் தெலுங்கானாவும் ஆந்திராவும் புதுச்சேரியும் இப்படியாக கூட எதிர்காலத்தில் அவருடைய ரசிகர்கள் மூலமாக வரக்கூடிய இளையவர்கள் என்ற வாக்குகளையும் பெறலாம் என்பதற்காக தாவேக்காவுடன் போகலாமா என்ற சிந்தனையும் அவர்களுக்குள்ள இருந்துதான் ஆகும். அதை வெளிப்படுத்தியவர் கேசி வேணுகோபால் என்ற அகில இந்திய பொதுச் செயலாளராக காங்கிரஸில் இருந்தார்னா 5ஆம் தேதி சென்னை வந்து கையெழுத்து போட போகிறார், திமுகவுடன் ஒப்பந்தம் போட போகிறார் என்று சொன்னவர் வரவில்லை என்ற செய்தி தெரியுமா? அதற்கு பொருள் என்ன தெரியலையே. புரியுதுங்களா? இத்தனை விஷயங்களுடன் ஒவ்வொரு கூட்டணியும் இருக்கிறது கூட்டணியாக என்று சொல்லுவோம், ஆனால் கூட்டணியாக இருக்க மாட்டோம். பாஜகவும் அதிமுகவும் எடுத்துக்கிட்டா பாஜகவில் அல்லது அதை வழிகாட்டுவதாக சொல்லக்கூடிய RSSல எடப்பாடி பழனிசாமியை எப்படி வந்து மேலும் குறையா சொல்லலாம், எப்படி கொடுமைப்படுத்தலாம், அவரை வந்து வளர விடாம செய்யலாம், இப்படி போக்குகளும் பார்க்குறோமா இல்லையா? அவர்கள் ஆதரவு நாளேட்டிலேயே எடப்பாடி தாக்கி தானே அதிகம் போடுவாங்க செய்தி, பாஜக ஆதரவுமான நாட்டிலேயே. அப்போ அண்ணாமலையும் அந்த மாதிரி வகையெல்லாம் தானே வரவாரு, அதில் ஒன்றா? இப்படியாக எல்லா கூட்டணிகளும் கூட்டணி இருக்கிறது என்று சொல்லுவோம். பிப்ரவரி கடைசியில் எது கூட்டணி என்பதை தீர்மானிப்போம் என்ற கட்டத்தில்